ஒயிட் குருமா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இடியாப்பம், தோசை, இட்லி, தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சிக்கன் வெள்ளை குருமா தான் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து ஒரு 350-400 கிராம் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அரை மூடி தேங்காய். தாளிக்கிறதுக்கு வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, வதக்க வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 புதினா கீரை. காரம் வந்து பச்சை மிளகா தான். பச்சை மிளகா மிக்சியில் அரைச்சா அரைப்படாதுன்னு ஒரு வெங்காயத்தோடு போட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். தேங்காய் வந்து அரை மூடி இருக்குது. பால் எடுத்து வச்சுக்கலாம். நான் கொத்தமல்லியே யூஸ் பண்ணுறது கிடையாது, இப்போ குறைச்சிக்கிறேன். ஏன்னா கொத்தமல்லியில் நிறைய பூச்சி கொல்லி தெளிக்கிறாங்கன்றதுனால கொத்தமல்லியை அவாய்ட் பண்ணுறேன். டைரெக்டாக நம்ம குக்கர்லேயே தாளிச்சிக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகாவும் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த தக்காளி, புதினா கீரை போட்டுருவோம். உப்பு தேவையான அளவு. இந்த தனியாத்தூளையும் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்க அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிப்போம். கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருவோம். தேங்காய் பால் எடுத்து ஊற்றி குக்கரை மூடிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். குக்கரை மூடிடுவோம். ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.